வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 குரூப் 2A சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் 26/2024 இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் என்றைக்குன்னா ஜூன் 20, 2024 இன்றைக்கி ஆரம்பித்து லாஸ்ட் டேட்டு என்றைக்குன்னு பார்த்தோம்னா ஜூலை 19, 2024 மிட்நைட் 11:59 வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான பீரியட் அது தனியாக கொடுத்துருக்காங்க. எதுலேருந்து எது வரைக்கும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் மந்த்து ஜூலை 24 ஸ்டார்ட் ஆகி 12:01 AM ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி 26/7/2024 11:59 PM வரைக்கும் நம்ம அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். டேட் அண்ட் டைம் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் என்றைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா செப்டம்பர் 14, 2024 காலையில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் கூட சொல்லிட்டாங்க, 9:30 மணி AM to 12:30 மணி PM. மெயின் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயின் எக்ஸாமோட டேட் என்றைக்குன்னு பார்த்தோம்னா, அதாவது ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமோட டேட் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் 2ல் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 507 வேகன்சி இருக்குது. இப்போ ஃபாரஸ்டர்லாம் குரூப் 2ல் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இது ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். ஏன்னா ஃபாரஸ்ட்டு வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் குரூப் 4ல் கொண்டு வந்து வச்சுருந்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஃபாரஸ்டர் குரூப் 2ல் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 2Aயில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 1820 வேகன்சி குரூப் 2Aயில் இருக்குது. போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணும்போது ஃபாரஸ்டர் போஸ்டிங்க்கு மட்டும் எப்படி குரூப் 4ல் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணமோ, இப்போ ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீஸுக்கு எப்படி குரூப் 4ல் அது ஒரு ஆப்ஷனாக வேணும்னா நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோமோ, அதுக்கு போக விருப்பம் இருக்குது, அவங்க கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷன்லாம் நம்ம இருக்கோம், அதுக்கு போக விருப்பம் இருக்குது அப்படின்னா அந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணமோ, அதே மாதிரி தான் குரூப் 2லையும் கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க ஒரு மேல் கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா மினிமம் ஹைட்டு 163 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மூச்சு காட்டுற வெளியிட்ட நிலையில் 79 சென்டிமீட்டர் இருக்கணும். மூச்சு காட்டுற உள்ளிழுத்து எக்ஸ்பான்ஷன் 5 சென்டிமீட்டர் காட்டணும். அதே ஃபீமேல் அதனால் தேர்டு ஜெண்டராக இருந்தாங்கன்னா மினிமம் ஹைட்டு 150 சென்டிமீட்டர் இருக்கணும். நார்மல் பொசிஷனில், அதாவது மூச்சு காட்டுற வெளியிட்ட நிலையில் 74 சென்டிமீட்டர் இருக்கணும். மூச்சு காட்டுற உள்ளிழுத்து எக்ஸ்பான்ஷன் 5 சென்டிமீட்டர் காட்டணும். கேண்டிடேட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸாக இருந்தாங்கன்னா, மேல் கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா மினிமம் ஹைட்டு 152 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேல் அண்டு தேர்டு ஜெண்டராக இருந்தாங்கன்னா மினிமம் ஹைட்டு 145 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபாரஸ்டர் போஸ்ட்டுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் 1:3ல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்ததுக்கப்புறம் இது எண்டூரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க. அதுவும் ஃபாரஸ்ட் கார்டுக்கு எப்படி இருந்துச்சோ, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இந்த போஸ்டிங்லாம் எப்படி இருந்துச்சோ அதே ப்ரொசீஜர் தான். அதாவது 25 கிலோமீட்டர் 4 மணி நேரத்தில் ஒரு ஆண் விண்ணப்பதாரராக இருந்தாங்கன்னா கிராஸ் பண்ணணும். அதே ஒரு பெண் விண்ணப்பதாரராக இருந்தாங்கன்னா 16 கிலோமீட்டர் 4 மணி நேரத்தில் நடந்து கிராஸ் பண்ணணும். அதாவது வாக்கிங் டெஸ்ட்டு தான் இது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் பற்றி பார்ப்போம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 200 கொஸ்டின், 300 மார்க்கு, ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு, 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஜிஎஸ் பொது அறிவு 75 கொஸ்டின் இருக்கும். மென்டல் எபிலிட்டி 25 கொஸ்டின் இருக்கும். அடுத்து பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் இது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும். மொத்தமாக சேர்த்து 200 கொஸ்டின், 300 மார்க்கு, 3 மணி நேரம். மினிமம் எலிஜிபிள் மார்க் எவ்வளோனா 90 மார்க்கு தான் மினிமம் எலிஜிபிள் மார்க்கு. இது அப்ஜெக்டிவ் டைப்பு தான். ஓகேங்களா. பொது அறிவு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொது தமிழ், பொது ஆங்கிலம், அப்புறம் மென்டல் எபிலிட்டி இதெல்லாம் 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் குரூப் 2க்கு பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தோன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்குது. இது 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 100 மார்க்கு, மினிமம் 40 மார்க் எடுக்கணும். டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. அதேமாதிரி பேப்பர் 2 பொது அறிவு தான், பட்டப்படிப்பு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குது. மொத்தம் 300 மார்க்கு, மினிமம் எலிஜிபிள் மார்க் 90 மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் இருக்குது. அதாவது குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுமே நமக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்குது. குரூப் 2Aவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும் எப்படி இருக்குன்னா நமக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்குது. பேப்பர் 2 அப்ஜெக்டிவ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பொது அறிவை பொறுத்த வரைக்கும் பட்டப்படிப்பு, அதாவது டிகிரி ஸ்டாண்டர்டில் 100 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு 40 கொஸ்டின்.
பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் இது வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 60 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 200 கொஸ்டின், 300 மார்க்கு, 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். பேப்பர் 1ல் மினிமம் எலிஜிபிள் மார்க் 40 மார்க் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் பேப்பர் 2 வந்து நமக்கு வந்து திருத்துவாங்க.